Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோல 12th biology and pure science botany zoology ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான ஸ்டடி பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்ஃபியூஷன் இருக்குது. என்னால் சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமா, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன், என்னால் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தாலும் சரி கவலை வேண்டாம். நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 45 நாள் டைம் இருக்குது. ஸோ நமக்கு எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப செப்டம்பர் 17 சொல்லியிருக்காங்க. இது டென்டேட்டிவ் தான், நமக்கு ஃபைனலாக வரும். மேபி ஸ்கூல் கேலண்டரில் அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பெக்டட் டேட்டில் என்ன பண்ண நடக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாம்ஸ் இது வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே டேட்டில் தான் என்ன பண்ணுறாங்க அந்த சப்ஜெக்ட்டு. கொஷின் பேப்பர்ஸ் மட்டும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு டைப்பில் என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. சரிங்களா, கொஷின் மட்டும் சேஞ்சஸ் ஆகும். ஆனால் எக்ஸாம் டேட் ஒரே டேட்டாக தான் இது வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. ஸோ நமக்கு இன்னும் பார்த்திங்க அப்படின்னா 45 நாள் டைம் இருக்குது. ஸோ நம்ம என்னென்ன கொஷின்ஸ் படிக்கணும். ஃபஸ்ட்டு பயாலஜி அண்ட் பாட்னி ஜூவாலஜி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயம் கொடுத்தே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வச்சுருக்காங்க. ஐயோ இந்த கொஷின்லாம் இப்படி கேட்பாங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. அதனாலே ஒரு சில பேர் நம்ம குரூப் பக்கம் வரதில்லை. ஸோ வந்த குரூப்பு பசங்களும் சரி ஒரு சில பேர் பயப்படுறாங்க. சரிங்களா, அதனால் நீங்கள் கவலை விடுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மிட்டமுக்கு எல்லாமே கொஷின்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தோம். நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு எப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, புக் பேக்கில் இருக்கக்கூடிய மோஸ்ட்லி சரிங்களா இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி பாட்னிக்கு பண்ணியாச்சு, பயாலஜி அண்ட் ஜூவாலஜி எல்லாமே அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிவிடும். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும். சரிங்களா, அந்த பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்டேட் பண்ணது எல்லாமே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய புக் பேக். சரிங்களா, புக் பேக்கில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க்ஸ் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நல்லா படிங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குறது என்னென்னா இன்டீரியர் கொஷின். ஸோ இன்டீரியர் கொஷின் நமக்கு எங்கே கேட்பாங்க அப்படின்னா கம்பல்சரியில் கேட்பாங்க. அதையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, நீங்கள் இன்டீரியர் ஃபஸ்ட்டு மெயின் ஃபோக்கஸாக படிக்க வேண்டியது புக் பேக் தான். ஏன்னா இன்டீரியர் நமக்கு ஒரு கொஷின் இந்த மாதிரி தான் கேட்பாங்க, 1 2. ஒரு சில டைம் மட்டும்தான் அதை கம்பல்சரியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட் பண்ணுறாங்க. அதர்வைஸ் எல்லா டைமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் கூட அந்த கம்பல்சரி கொஷினில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிறது என்ன பண்ணுங்கள், நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து டயக்ராம் கொஷின்ஸ். ஸோ கண்டிப்பாக நமக்கு படம் வரைந்து பாவம் குறி அந்த மாதிரியான டயக்ராம் கொஷின் கட்டாயமாக கேட்பாங்க. 3 மார்க்கில் அல்லது 5 மார்க்ஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். பயாலஜியாக இருந்தீங்க அப்படின்னா பாட்னியில் ஒரு கொஷின் உண்டு. அதே மாதிரி பியூர் சயின்ஸ் இருந்தீங்கன்னா பாட்னிலையும் கேட்பாங்க, ஜூவாலஜிலையும் கேட்பாங்க. நமக்கு 3 மார்க்ஸ்லேயும் உண்டு, 5 மார்க்ஸ்லேயும் உண்டு. அதனால் லெசன் வைஸாக இருக்கக்கூடிய டயக்ராம் கொஷின் நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. மோஸ்ட்லி பாட்னியில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் டயக்ராம் இருக்கும். ஜூவாலஜியில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 3 இதில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா டயக்ராம்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய டயக்ராம், ஜூவாலஜியாக இருந்துச்சுன்னா சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய டயக்ராம்ஸை நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃபலி அந்த போர்ஷனில் தான் மற்ற டயக்ராம் கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் வரும். சரிங்களா, அதனால் நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. பாட்னியில் 4th லெசனில் அந்த பிளாஸ்மிட்டோட டயக்ராம்ஸ் இந்த மாதிரிலாம் வரும். சரிங்களா, மற்றபடி அதிகமாக டயக்ராம்ஸ் இல்லை. அதுக்கடுத்து ஆஃபெலி போர்ஷனில் ஒரு சில டயக்ராம்ஸ் என்ன பண்ணும் வரும். சரிங்களா, நீங்கள் எப்போ படித்தாலும் சரி, ஈவன் பப்ளிக் எக்ஸாம்ஸ் படித்தாலும் சரி, அந்த டயக்ராம் கொஷினை என்ன பண்ணுறங்க நல்லா பார்த்துருங்க. அதையுமே நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின். சரிங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அதுவுமே நம்ம சாப்டர் வைஸாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இயருக்கு இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஜூன் மந்த்து கொஷினு இதெல்லாம் அப்டேட் பண்ணி நம்ம உடனே கொடுத்துரும், எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி கொடுத்துரும். அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன சொல்லணும், ப்ளஸ் என்ன மாதிரியான கொஷின் எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் எதனாச்சும் சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க் புக் பேக் ஃபஸ்ட்டு நல்லா படிச்சிருங்க. ஸோ நான் புக் பேக் 1 மார்க் எல்லாமே நல்லா பண்ணிடுறேன், எனக்கு இந்த இன்டீரியரில் கேட்கக்கூடிய 1 மார்க்ஸ் தான் சரியாக ஆன்சர்ஸ் பண்ண முடியல. ஏன்னா நமக்கு கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா 8 1 மார்க். இப்போ பயாலஜினா 8, பியூர் சயின்ஸ்னால் 15 1 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இந்த 8ல் 6 1 மார்க்ஸ் புக் பேக் இருக்கும். அந்த 2 இன்டீரியர் எனக்கு குறையுது. அதே போல் பார்த்தீங்கன்னா
பியூர் சயின்ஸுக்கு ஒரு 12 1 மார்க்ஸு அல்லது 11 கேட்பாங்க சரிங்களா. மீதி 3 அல்லது 4 வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் போயிடும். ஸோ இந்த இன்டீரியர் வந்து நீங்கள் படிக்கிறப்ப பாக்ஸ் கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுமா டூ யூ நோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து கட்டங்கட்டி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணுங்க, நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து நம்ம புத்தகத்தில் படிச்சிங்கன்னா தெரியும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புத்தகத்தை படிக்கிறதில்ல, கைடு ப்ளஸ் வந்து மெட்டீரியல் படிக்கிறதுனால அந்த புத்தகத்தில் போல்டில் போட்டு கொடுத்துருப்பாங்க வரிகளில். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 90% இது வரைக்கும் அப்படி தான் கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. அதனால் நீங்கள் அந்த போல்டில் போட்டிருக்கிறது ஒரு சாப்டர் வைஸாக ஒரு ½ hour எடுத்து பார்த்தாலே தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதை அண்டர்லைன் படித்து பண்ணிங்கன்னா போதும். ஸோ மோஸ்ட்லி வந்து நான் நடத்துகிறப்ப என்ன பண்ணுவேன்னா, என்னென்ன கொஷின் 1 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க அதை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுவேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் டைம் இது வரைக்கும் 95 96 இந்த மாதிரி பயாலஜியில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஈவன் பியூர் சயின்ஸ்லுமே அவங்களுக்கு மிஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க்கு 5 மார்க்கு. அதையுமே இந்த வாட்டி மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு சில டைம் அந்த கம்பல்சரி மட்டும் சரியாக பண்ணுறது கிடையாது, 1 மார்க்ஸில் வந்து குறைஞ்சிருது சரிங்களா. பயாலஜியாக இருந்துச்சுன்னா பயோசுவாலஜியில் எப்படியாவது ஒரு தெரியாத மாதிரி ஒரு சில கொஷின்லாம் என்ன பண்ணிடுறாங்க, கேட்டுறாங்க. ஸோ அதனால தான் குறையுது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சரிங்களா. அதனால் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறேன், என்னால் ஃபுல் மார்க்ஸ்லாம் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட்டே விட்டுருங்க. கட்டாயமாக படிக்க முடியும். அதுக்கு தொடர்ந்து கண்டினியூ நம்ம வந்து படிச்சுட்ருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து 45 நாள் வந்து ஸ்பேஸ் இருக்குது. பாட்னி படிக்கிறப்ப 1 to 5 வந்து நமக்கு வந்து சாப்டர்ஸ் வந்து இருக்கும். அதே வந்து சுவாலஜி படிக்கிறப்ப 1 to 8 வந்து நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு சாப்டர்ஸ் வந்து வச்சுக்கிட்டா கூட 45 நாளில் முடிச்சிடலாம் சரிங்களா. 5 சாப்டர். ஏன்னா 5வது சாப்டர் வந்து பாட்னியில் சின்னதாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 3 to 5 கொஷினாவது படிக்க ட்ரை பண்ணுங்கள் பயோ பாட்னியில். அது படித்தாலே நமக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் வந்துடும். ஏன்னா நமக்கு வந்து சாப்டர் 1ல் தான் கொஷின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். சாப்டர் 2ல் வந்து கம்மியாக இருக்கும். 3லேயும் வந்து என்ன இருக்குன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரிங்களா. 4 5லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ 1 மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி ஒவ்வொரு லெசனுக்கும் ஒரு 10 கொஷின் படித்தாலுமே உங்களுக்கு வந்து 50 கொஷின் வந்து என்ன பண்ணும், வந்துடும் சரிங்களா. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் அது ஒரு நாளைக்கு நீங்கள் 3 கூட 3 கொஷின் படிக்கிறீங்க அப்படின்னா, நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹோம் ஒர்க் இந்த மாதிரிலாம் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு 3 கொஷினு 2 கொஷின் இந்த மாதிரி தான் கம்மியாக அதை படித்து எழுதிங்க, படித்து எழுதி பார்த்துங்க, அதுதான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்து அப்படியே எழுதிடுவாங்க. ஸோ யாருக்கு வந்து பார்க்காம எழுதி பார்க்குறீங்களோ படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் மினிமம் நீங்கள் வந்து ஒரு 3 கொஷினாவது ஒரு நாளைக்கு படிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 10 நாளைக்கே 30 கொஷின் படிச்சிரும். ஸோ அப்புறம் 40 நாளைக்கு கணக்கு பண்ணி பாருங்கள் சரிங்களா. அது வந்து அதிகமாக தான் போகும். அதனால் மினிமம் ஒரு 3லேருந்து 5 கொஷின், அது ஒரு ½ hour பயாலஜிக்கு அண்ட் பியூர் சயின்ஸ் பாட்னிக்கு ஒதுக்குங்க. ½ hourலேருந்து 1 hour சரிங்களா. அதேமாதிரி சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு சரிங்களா. 5 நாளைக்கு ஒரு லெசனை வந்து என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா நமக்கு வந்து சுவாலஜியில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சாப்டர் தான் சின்னதாக இருக்கும். அதுக்கடுத்து 2 3 எல்லாமே ஓரளவுக்கு மீடியமான லெசன்ஸாக தான் இருக்கும் சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து 8 நாள் சரிங்களா, 8 லெசனு 8 × 5 ஒரு நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு லெசன் அப்படின்னா கூட நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 40 டேஸில் வந்து என்ன பண்ண முடியும், சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த மாதிரி என்ன பண்ணி வச்சுங்க, ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஸோ மினிமம் ஒரு 8 லெசன் நமக்கு வந்து இருக்குது. ஸோ 5 டேஸ்க்கு ஒரு லெசன் சரிங்களா, அந்த மாதிரி படிச்சுங்க. ஸோ படிச்சிங்க அப்படின்னா 40 டேஸ்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா. அதனால் மினிமம் பயாலஜிக்குன்னு ஒரு 1 hours வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒதுக்குங்க. பாட்னிக்கு 1 hour என்ன பண்ணுங்கள், ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. அதேமாதிரி சுவாலஜிக்கு 1 hour என்ன பண்ணுங்கள், ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அல்லது ஒரு 3 to 5 கொஷினாவது ஒரு நாளைக்கு படிக்கணும் சரிங்களா. பாட்னியில் ஒரு 3 to 5, சுவாலஜியில் ஒரு 3 to 5 சரிங்களா. அதனால் இதில் ஒரு 6 அல்லது 10 கொஷினாவது நீங்கள் ஒரு நாளைக்கு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம். பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிக்கிறத வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ யூடியூப்பில் இதற்கு முன்னாடி அப்டேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா இப்போ ஹாஃப் இயர்லி அல்லது குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின் கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லி கூட போட்டிங்கன்னா நம்ம அப்டேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து படிக்கணும், டயக்ராமில் என்ன கொஷின்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு படிக்கிறது சம்மந்தமாக பயாலஜியில் ஒரு சில இதெல்லாமே புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.